ஜபம் செய்வோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இலை பாறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே. இலை பாறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அன்புள்ள சாமி, இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துற சாமி. ஆண்டவரே, என்னோட வாயின் வார்த்தைகளும் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் திருவியாய் இருப்பதாக. முதலாவது கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆயர் அவர்களுக்கும் கமிட்டி அங்கத்தினருக்கும் சபை மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி செலுத்துகிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். யோனா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 வசனங்கள். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவன், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விசாலமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்தபடி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். அப்ப நம்ம இன்னைக்கு தியானம் என்னவென்றால் யோனா பத்தி பார்க்கலாம். முதலாவது தலைப்பு என்னன்னா மனம் திரும்புதல். லூக்கா 15:7. லூக்கா 15:7. அப்பொழுது மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாய் இருக்கிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்ப யாரு அப்படியே இளையகுமாரனை பத்தி பார்ப்போம். அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பாட்ட அந்த ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்திற்கு போய் இளையகுமார் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் பாதி பங்கை எனக்கு தர வேண்டும் என்று தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளையகுமாரன் சேர்ந்து கொண்டு தூரத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமான ஜீவியத்தை நடத்தி வந்ததுனால, அவன் ஆஸ்தியில எல்லா காசு செலவழிச்சதுனால அவன் மறுபடியுமாக அவன் என்ன பண்றான், அந்த குடிகள் இருக்கிற இடத்துல அவன் போய் ஒட்டி கொண்டான். அப்ப அவன் என்ன சொல்றான், வயல்வெளியில பண்டிகள் போய் மேய் அப்படின்னு என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது பண்டிகள் தின்னுகிற தவித்து கூட தன் வயிற்றை நெருக்கும்படி அவன் ஆசை
கொள்ளுகிறான். அப்பொழுதுதான் என்ன பண்றான், புத்தி தெளிகிறது. நான் எழுந்து தன் தகப்பன் இடத்துக்கு திரும்பி போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரர் என்று சொல்வதற்கு நான் பார்த்து நல்ல உங்களுடைய கூலிக்காரர்களை ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் அப்படின்னு அப்ப அவங்க தகப்பன் இடத்துக்கு போய் சொல்றான். அப்ப போகும் பொழுது அப்ப தகப்பன் என்ன பண்றாருன்னா, தூர இடத்துல பார்த்து ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு முத்தம் செஞ்சு அவனை அழைத்து கொண்டு போய் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து நல்ல ஆகாரத்தை அவனுக்கு கொடுத்து அவனை என்ன பண்றாங்கன்னா அவனை சேர்த்து கொள்ளப்படுகிறாரு. அப்ப ஒரு பாவி மனம் திரும்புவதன் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தபசு காலங்கள்ல நம்ம குற்றங்கள் குறைகள் எல்லாம் இருந்தா ஆண்டவர் சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்னா வைக்கணும். அப்ப நம்ம வைக்கிற பொழுது நம்முடைய வைக்கிற பொழுது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் நம்மளுக்கு தருகிறார். நம்மை உண்டாக்கின கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு கிருபை செய்கிறார். அப்ப தகப்பன் தன் மகனுக்கு இறங்கியது போல ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இறங்கி நம்மளை என்ன பண்றாரு, நம்மளை வழி நடத்தி கொண்டு செல்லுகிறார். இரண்டாவதாக ஜெபம். இரண்டாவதாக ஜெபம். யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமா, என்னோட ஆத்மா தொய்ந்து போகிற நேரத்துல அப்ப யோனா என்ன பண்றாரு, மீனின் வயிற்றுல இருக்கிற போது அந்த நெருக்கத்தின் மத்தியில ஜெபம் பண்ணிக்கிறாரு. என் ஆத்மா தொய்ந்து போகிற நேரத்துல விண்ணப்பம் பண்ணினாரு. அப்ப அந்த ஆலயத்துல உம்முடைய இடத்தில் வந்து சேர்வதாக. அப்ப நம்ம ஜெபம் பண்ற போது யோனா ஜெபம் பண்றாரு. அப்ப வயிற்றுல இருக்கிற போது ஜெபம் பண்ற பொழுது ஆலயத்துல சேருது. அதே மாதிரிதான் நம்ம ஜெபம் பண்ற போது நம்ம விண்ணப்பத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆலயத்துல எப்பொழுதும் கண்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப வைக்கப்பட்டதுனால நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். யார் இந்த ஆலயத்துல. அப்ப யோனா என்ன பண்றாரு, அப்ப ஜெபம் பண்ற போது நானும் வேண்டி துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்தினேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்ப நான் என்ன விண்ணப்பம் பண்ணி பொருத்தனைகளை செலுத்தும் பொழுது அப்ப ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். அப்புறம் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு அது யோனாவின் கரையிலே போய் விட்டது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு நாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நான் பயப்படுகிற நாளிலே உண்மை நம்புவேன். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கண்டினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் நம்மளை நீங்களாக்கி ரட்சித்தார். என் ஆபத்து நாளிலே ஆண்டவர் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். மூணாவதாக மனத்தாழ்மையை பத்தி பார்க்கலாம். செப்பனியா 2:2-3. செப்பனியா 2:2. நீங்கள் உங்களை உயர்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமை ஆனவரே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பியுங்கள். அவரை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒரு வேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். அப்ப நினைவே மக்கள் என்ன பண்ணாங்க, எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த கோபத்திலிருந்து மறைக்கப்படுறாங்க. இப்ப இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். மீகா 6:8.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார். மனத்தாழ்மையை கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறார். மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். அப்ப நினிவே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, பொல்லாத வழியை விட்டு விலகினார்கள், தங்களை தாழ்த்தினார்கள், உபவாசம் செய்தார்கள், இரக்கத்தை ரட்டுடுத்தி உபவாசம் செய்து சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். அவர்களை தாழ்த்துற பொழுது கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? இரக்கம் பாராட்டினார். அவங்களை அழித்தேன் என்று சொன்னதை என்ன பண்றாரு? மனஸ்தாபப்பட்டு அழிக்காமல் இருந்தார். கடவுள் பெரிய காரியங்களை அவங்களுக்கு செஞ்சார். அவர்கள் செய்வேன் என்பதை தீங்கு செய்யாமல் இருந்தார். இயேசு என்ன பண்றார்? தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சாயலானார். ஏசப்பாவே என்ன பண்றாரு? நம்மளுக்கு இறங்கி தம்மை தாமே தாழ்மையின் ரூபம் எடுத்து சிலுவையில அறையப்பட்டார். அப்ப ஏசப்பாவே தாழ்த்தினார். அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம். நம்ம தாழ்த்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவேல் 2:13. சாரி, யாக்கோப்பு 6:10. யாக்கோப்பு 4:6 படிங்க. ஆமா, அப்ப கடவுள் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், கிருபை உள்ளவர்களுக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை அளிக்கிறார். அதே மாதிரி 10வது வசனம் படியுங்க. தாழ்மைப்படும் போது நம்மளை என்ன பண்றாரு? கடவுள் உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப நம்ம தாழ்மைப்படணும். அப்ப நம்ம அந்த தவச காலங்கள்ல நம்ம ஆலயத்துல ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மளை ஒவ்வொரு எவ்வளவு யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். அப்ப கடவுள் நம்மளை சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுறாரு. அப்ப யோனா 4:11 படிங்க. ஆமா, அப்ப கடவுள் சொல்றாரு. அப்ப நினிவே மக்கள் என்ன பண்ணாங்க? தாழ்த்துற போது மனதுருகி அவங்களுக்கு செய்ய என்று சொன்ன தீங்கை ஆண்டவர் என்ன பண்ணாரு? செய்யாம இருந்தார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு. அப்ப ஒரு பாவி மனம் திரும்புவதன் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. அப்ப இந்த பட்டணமே என்ன பண்ணுது? ரட்சிக்கப்படுகிறது. அவர்களை என்ன பண்ணாங்க? அவர்கள் எல்லாரும் தாழ்த்தினார்கள். அப்ப நம்மளுடைய கடவுள் நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்மளுக்காக மீட்கப்பட்டார். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்ம மனம் திரும்பணும், தாழ்த்தணும், நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட கிருபைகளை நம்மளுக்கு கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராங்க.